அபிஷேகாவிற்காக சரிகமபா நிகழ்ச்சியில விதிமுறை மாற்றப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இப்ப சோசியல் மீடியால எல்லா ரசிகர்களாலும் மிகப்பெரிய அளவுல கேள்வியா கேட்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதற்கு காரணம் நேற்று சரிகமபா நிகழ்ச்சியில் நடந்த ஒரு சம்பவம் தான். என்ன நடந்திருக்கு, என்ன விதிமுறை மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா நிகழ்ச்சியில 1 vs 1 ரவுண்ட் நேற்று ரொம்பவே சூப்பரா நடந்திருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு ரவுண்ட்ல ஒவ்வொருத்தருமே பல பரீட்சை நடத்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எப்படியாவது இந்த 6 vs 6ல டாப் 10 வந்துடணும் அப்படின்னு கண்டஸ்டன்ஸ் போராடிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் நிருப்பம் மற்றும் அபிஷேகா இவங்க 2 பேத்துக்குமே ஒரு ஸ்லாட் ஒதுக்கி 1 vs 1 ரவுண்ட் போட்டிருந்தாங்க. அண்ட் அப்படி அந்த ஒரு ரவுண்டில் இவங்க 2 பேருமே அவ்வளோ சூப்பராக பாடியிருந்தாங்க. இவங்களை ஜெயிக்க வைக்கிறதா அவங்கள ஜெயிக்க வைக்கிறதா அப்படின்னு தெரியாத அளவுக்கு 2 பேருமே ஈக்குவலாக டஃப் கொடுத்துருந்தாங்க. மெஜாரிட்டி ஓட்டு யார் வாங்குறாங்களோ அவங்க தான் வின்னு. அதாவது 4 ஜட்ஜஸ் 3க்கு 1 அப்படிங்கிற விதத்தில் எந்த ஓட்டு வாங்கினா அவங்க தான் வந்து வின் பண்ணுவாங்க. ஆனால் நேற்று நடைபெற்றிருந்த போட்டியில் என்ன நடந்திருந்துச்சுன்னா, அபிஷேகா 2 ஓட்டுகள் வாங்கியிருந்தாங்க, அக்ஷித் அவர்கள் 2 ஓட்டுகள் வாங்கியிருந்தாங்க. ஸோ ட்ரால தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருந்தோம். அதை மீறி ஒரு ஆள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா அக்ஷித் அப்படின்னா அபிஷேகா இவங்க 2 பேத்துல யாரோ ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா போட்டு ஜெயிக்க வச்சிருக்கணும். ஆனால் நேற்று அங்கே இருந்த ஜட்ஜஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 2 பேத்துக்குமே ஒவ்வொரு ஓட்டு எக்ஸ்ட்ரா போட்டு 2 பேத்துக்குமே கோல்டன் ஷவர் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தி இருந்துச்சு. ஏன்னா இந்த போட்டியோட விதிமுறை அப்படிங்கிறதே 2 போட்டியாளர்கள் பாடுவாங்க, யார் தப்பு பண்ணியிருக்காங்களோ அப்படிலாம் யார் அவங்கள விட ரொம்ப சூப்பராக பாடியிருக்காங்களோ அவங்களுக்கு ஓட்டுகள் அதிகமாக போய் வின் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது ஒன்று அக்ஷித் அப்படி இல்லைனா இன்னொன்று அபிஷேகா இவங்க 2 பேத்துல யாரோ ஒருத்தர் கொஞ்சம் தப்பு பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைனா ஒருத்தர் இன்னொருத்தர் விட லைட்டாவது சுமாராக பாடியிருப்பாங்க. அப்படி இருக்கையில் அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கணும். ஒருவேளை நிருப்பம் அவர்கள் ரொம்ப சூப்பராக பாடிட்டாரு அப்படிங்கிறதுனால அபிஷேகாவை அந்த இடத்துக்கிட்ட விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் உங்களோட விதிமுறையை மாற்றிக்கிட்டீங்களா, 2 பேருக்குமே வந்து கோல்டன் ஷவர் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு தொடர்ந்து ரசிகர்கள் சோசியல் மீடியால கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க. ரசிகர்கள் கேட்குறதும் நியாயமான ஒரு கேள்வி தான். அபிஷேகா அவர்கள் இந்த சீசனில் ரொம்ப வைரலாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சீசனில் ஃபினாலே போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கையில் அபிஷேகாவுக்கு இந்த முறை வந்து கோல்டன் ஷவர் கொடுக்கல அப்படின்னா அவங்களோட மவுஸ் வந்து குறைஞ்சிரும். இந்த ஒரு காரணத்தினால அபிஷேகாவுக்கு ஓட்டுகள் அப்படிங்கிறது வரது கஷ்டமாயிரும். ஸோ அவங்களோட ஃபினாலேக்கு இதுக்கு பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால கூட இப்படி ஒரு விஷயத்தை வந்து டீம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்களா. அதாவது அங்கே இருக்கக்கூடிய 12 குழந்தைகளில் 10 குழந்தைகளுக்கு நியாயம், இவங்களுக்கு மட்டும் ஒரு நியாயமா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து கேள்விகள் வந்து சோசியல் மீடியாவில் கேட்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் இதையுமே நம்ம கண்டிப்பாக கருத்தில் கொள்ளப்படணும். ஏன் அப்படின்னா 2 பேத்துல யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்கள கழிச்சிட்டு இன்னொருத்தவங்களுக்கு கோல்டன் ஷவர் கொடுத்துருக்கணும், இல்லை மேட்சை ட்ரா பண்ணியிருக்கணும். அபிஷேகாவை காப்பாற்றுறதுக்காக விதிமீறல் நடந்திருக்கா அப்படிங்கிற கேள்வி தான் எழுந்திருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சேனல் அபிஷேகாவுக்கு ஃபேவர் பண்ணுறாங்களா? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.